சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கெல்லாம் கேட்டோம்னா எங்கள் அம்மாவுக்கு சொத்தில் உரிமை இருக்கான்னு ஒரு பொண்ணு வந்து கேட்டால் உடனே எதை வச்சுமா கேட்குறேன்னா எங்கள் அம்மா 1989 அப்புறம் கல்யாணம் பண்ணவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் 1989 தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். தாழ்த்தப்பட்ட வீட்டு பிள்ளை பொண்ணுங்களா இருந்தா கூடுதல் சலுகை என்ன, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டோட சேர்த்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டையும் சேர்த்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள்லாம் நினைச்சுப்பாங்க என்னமோ வேலை வந்து மாரியம்மா சக்தியிலையும் மீனாட்சி அம்மன் சக்தியிலையும் கிடைச்ச மாதிரி. இதில் வேற நம்ம நான் வேலைக்கு போகிற இடத்துலலாம், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், வேலைக்கு போகிற இடத்துலலாம் இந்த பிடெக் படிச்சிருப்பாங்க ஒரு அம்மா, நல்லா அறிவியல் படிச்சிருப்பாங்க, நல்லா இயற்பியல் படிச்சிருப்பாங்க, வேதியியல் படிச்சிருப்பாங்க, நெத்தியில் கேப்பே இருக்காது. அப்போயாவது உள்ளே போய் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் ஃப்ளையிங் கிஸ் தான். பஸ்ஸில் போகிறப்பே அம்மா 3ஆவது சீட்டில் உட்காந்துருப்பாங்க, உள்ளே இருப்பார் விநாயகர், இங்கேருந்து கிஸ் விநாயகருக்கு. இன்னைக்கெல்லாம் ஃப்ளையிங் கிஸ் அப்படி நவீனமயமாக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட வீட்டில இருந்து, பிற்படுத்தப்பட்ட வீட்டில இருந்து பொண்ணுங்கள்லாம் உயர்ந்து இன்னைக்கு அரசு வேலையில் இருக்கிறாங்க. அம்மாக்கள்லாம் நினச்சி பார்க்கணும், இன்னைக்கு நீங்களாம் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறீங்க, டீ கடை வச்சிருக்கலாம், துணி கடை வச்சிருக்கலாம், கொத்தனார் வேலைக்கு போகலாம். ஆனால் உங்கள் பிள்ளையெல்லாம் என்ன ஆகணும்னு கேட்டால் என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு திராவிட இயக்க தோழர்களுடைய தலைவர்களுடைய 1 நூற்றாண்டு கால போராட்டம் இருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் தான் சொன்னது, பெண்கள்லாம் அடிமையாக இருப்பதற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் எழுந்து போராட வேண்டும் என்று சொல்லி பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணியமர்த்திய இயக்கம் இந்த திராவிட இயக்கம். முதலாக ஒரு பெண்ணை காவல்துறை அதிகாரியாக பணியில் அமர்த்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஐயா அப்ப சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஐயா தான் கேட்டாரு தந்தை பெரியார் அவர்கள். எல்லாரும் சொன்னாங்க, என்ன பெண்களை போய் காவல்துறையில போடுறீங்க, எப்படிங்க போடலாம், ஆண்கள் திடகாத்திரமா இருப்பாங்க, ஆண்கள் யாராவது வந்தா அடிப்பாங்க, ஆண்கள் யாராவது வந்தா துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க, பெண்களால் அது முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க பார்ப்பன கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஐயா தான் சொன்னார், திருடம் போகிறான் இல்லை ஏதோ ஒரு திருட்டு வேலையை செஞ்சுட்டு ஒருத்தன் ஓடுறான்னா இடையில போய் இடைமறிக்கிறப்ப அது ஆணா பெண்ணான்லாம் பார்க்க மாட்டான், பயந்து நிற்கிறதுக்கு. ஆணுக்கும் மரியாதை கிடையாது, பெண்ணுக்கும் மரியாதை கிடையாது, காக்கி உடுப்பிற்குத்தான் மரியாதை. அந்த காக்கி உடுப்பை பெண்களுக்கும் கொடுங்கள், திருடன் தானா பயந்துட்டு போவான்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அவர் வழியில் வந்ததனால்தான் முதல் பெண் அதிகாரியை காவல்துறையில் பணியமர்த்துகிறார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.